ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. கிறிஸ்டோபர் நோலனுடைய இன்செப்ஷன் மூவி சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஆனா அந்த இன்செப்ஷனையே இந்த படத்தை பார்த்து தான் இன்ஸ்பயர் பண்ணி நம்ம நோலனே எடுத்திருக்காரு. அதுவும் இந்த படத்துல கதை சும்மா நம்ம மண்டைய போட்டு குழப்புன்னு குழப்பி எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன ஒரு ஜாப்பனீஸ் அனிமி தான் இது. ஸோ நம்ம தூங்குறோம், கனவு வருது, அவ்வளவுதான். ஆனா இந்த கதையில தூங்கும் பொழுது அந்த கனவுக்குள்ள போற மாதிரி ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டிவைஸ் தப்பானவங்க கையில போகி கனவும் ரியல் லைஃபும் மிக்ஸ் ஆகி டோக்கியோ நகரமே ஒரு பெரிய ஆபத்துல சிக்க போகுது. சோ அதை தடுக்க முயற்சி பண்றாங்க பாப்ரிகான்ற ஒரு பொண்ணும் ஒரு டிடெக்டிவும். சோ அதுக்காக இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாத கனவு ரியல்னு மிக்ஸ் ஆகி இந்த கதை வேற லெவல்ல இருக்கும். உங்க டைமுக்கு ஒரு ஒர்த்தான கதை, அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதோட நீங்க வந்திருக்கிற இடம் உங்களோட ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பாப்ரிகான்ற ஒரு ஜாப்பனீஸ் அனிமி சைஃபை கதைக்குள்ள தான் போக போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு டிடெக்டிவ் ஒருத்தர் சர்க்கஸ்ல இருக்காரு. அங்க கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. அங்க அந்த டிடெக்டிவ் வந்து யாரையோ தேடிக்கிட்டு இருக்காரு. அவரு கூடவே கிளவுன் வேஷம் போட்ட ஒரு பொண்ணும் இருக்காங்க. சோ இப்ப ஸ்டேஜ்ல வந்து மேஜிக் பண்ற ஒருத்தர் இருக்காரு. அவரு கூட்டத்துல இருக்கிற நம்ம டிடெக்டிவ் மேல ஸ்பாட்லைட் அடிக்க எல்லாருமே அந்த டிடெக்டிவ நல்லா பாருங்க, இப்ப இந்த துணிக்குள்ள பாருங்க அப்படின்னு அந்த துணியை விளக்குனா துணிக்குள்ள ஒரு கூண்டு இருக்கு. அதுக்குள்ள இப்ப நம்ம டிடெக்டிவ் வந்துட்டாரு. சோ இப்ப ரெண்டு டிடெக்டிவ், ஒன்னு கூட்டத்துல இருக்காரு, இன்னொருத்தர் கூண்டுல இருக்காரு. சோ கூட்டத்துல இருக்கிற டிடெக்டிவ் அந்த கூண்டுல இருக்கிற டிடெக்டிவ பார்த்து எல்லாரும் அவனை புடிங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு நிறைய மக்கள் போறாங்க. ஆனா வந்த மக்கள்லாம் பார்த்தா நம்ம டிடெக்டிவோடைய மூஞ்சி மாதிரி தான் இருக்கே. அதாவது நம்ம டிடெக்டிவ் அவர் மாதிரி இருக்கிற ஒரு ஆளை பிடிக்க அவர் மாதிரியே இருக்கிற ஆளுங்க கிட்ட அவரே சொல்றாரு குழம்புதுல. இப்ப கூண்டுக்குள்ள இருக்கிற டிடெக்டிவ பிடிக்கிறதுக்கு டிடெக்டிவ் மாதிரியே இருக்கிற ஆளுங்க சுத்தி பிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்ப கூண்டுக்குள்ள இருந்த டிடெக்டிவ் அப்படியே அவர் நிக்கிற தர வந்து துணி மாதிரி மாறி அப்படியே அவர் கீழே விழுறாரு. பார்த்தா திரும்ப அவரு அந்த சர்க்கஸ் மேல இருந்து ஆளு விழுந்துகிட்டு இருக்காரு. ஆனா அப்ப திடீர்னு என் கையை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பொண்ணோட குரல். அவங்க அப்படியே நம்ம டிடெக்டிவ கீழே விழாம பிடிச்சு அங்க இருந்து காப்பாத்துறாங்க. ஆனா அப்படியே அந்த இடமே மாறுது. பார்த்தா நம்ம டிடெக்டிவ் அந்த பொண்ணு கூட மரத்தோடைய விழுத பிடிச்சுக்கிட்டு டார்சான் மாதிரி ஆளு போய்கிட்டு இருக்காரு. திரும்ப அங்க இருந்தும் அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இப்போ ஒரு ட்ரெயின்குள்ள இருக்காங்க. டிடெக்டிவ் கூட யாரோ ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், டிடெக்டிவ் போய் சேர்ந்திருப்பாரு. நல்ல வேலையா அகைன் அந்த பொண்ணு அங்க வந்து சூட்கேஸாலேயே அந்த பர்சனுடைய மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறாங்க. திரும்பவும் அந்த இடமே மாறுது. ஒரு எக்ஸிபிஷன்ல இவங்க இருக்காங்க. அங்க இவங்க சூட்கேஸ்ல தானே அடிச்சாங்க, ஆனா பார்த்தா கிட்டார்ல அடிச்ச மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகுது. பார்த்தா அங்க ஏதோ ஒரு மர்மமான ஒரு ஆள் இருக்காரு. அவர் அங்க இருந்து வேகமா ஒரு ரூம்குள்ள போக பின்னாடியே டிடெக்டிவும் திறத்துக்கிட்டே போறாரு. ஆனா அந்த ரூம்குள்ள போன உடனேயுமே அது ஒரு ஹோட்டலோடைய காரிடார் மாதிரி ஆகுது. அந்த மர்மமான ஆளு யாரோ ஒருத்தரை சாகடிச்சுட்டு அங்க இருந்து முன்னாடி இருக்கிற ஒரு டோரை திறந்து தப்பிக்கிறாரு. இறந்து போன அந்த பர்சனுடைய உடம்பும் அங்கதான் இருக்கு. நம்ம டிடெக்டிவும் வேகமா அந்த மர்மமான ஆளை பிடிக்கணும்ட்டு ஓட ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் ஓட முடியல. ஏன்னா அந்த காரிடாரே ஏதோ துணி மாதிரி சுருங்கிக்கிட்டே வருது. அந்த இடமே வித்தியாசமா பெண்ட் ஆகுது. அப்படியே மொத்தமா சுருங்கி வெளிச்சமான ஒரு இடத்துல டிடெக்டிவ் குதிக்கிறாரு. டக்குன்ட்டு அவரு தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம டிடெக்டிவுக்கு வந்த ஒரு கனவு தான். அந்த கனவுல டிடெக்டிவ காப்பாத்திருப்பாங்கல்ல ஒரு பொண்ணு, அவங்களும் டிடெக்டிவ் பக்கத்துல இருந்து தான் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அவங்களோட பேரு பாப்ரிகா. டிடெக்டிவும் என்னோட கனவுல ஒன்ன மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தனே அப்படின்னு பாப்ரிகா கிட்ட சொல்ல, பாப்ரிகாவும் அவங்க கிட்ட இருந்தும் நம்ம டிடெக்டிவ் கிட்ட இருந்தும் ஒரு டிவைஸை எடுக்கிறாங்க. இதோட பேரு டிசி மினி. இது மூலியமா ஒருத்தவங்களுடைய கனவுக்குள்ள போக முடியும். அப்படிதான் நான் உங்க கனவுக்குள்ள வந்தேன். அதோட இது டெவலப்பிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஒருத்தவங்க தூங்கும் பொழுதுதான் அவங்க கனவுக்குள்ள நம்மளால போக முடியும். ஆனா இது மட்டும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஒருத்தவங்க முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்க கனவுக்குள்ள நம்ம போகலாம். அதோட இப்ப நம்ம டிடெக்டிவ் கனவுக்குள்ள தானே இருந்தாங்க. அந்த கனவு எல்லாத்தையுமே இந்த டிவைஸ் மூலமா ரெக்கார்ட் பண்ணி அதை லேப்டாப்ல ப்ளே பண்ணி பாக்குறாங்க. உங்களோட கனவுல நிறைய சீன்ஸ்லாம் சினிமால வந்த மாதிரி இருந்தது. இந்த டார்சான்லாம் அப்புறம் கனவுல ஏதோ ஒரு மெஜிஷியன் உங்களை கூண்டுக்குள்ள அடைச்சானே, அந்த மெஜிஷியன் யாருன்னு சொல்லி கேட்க, இல்ல அவன் என் ஃப்ரெண்டு தான், இன்னும் சொல்ல போனா நான் அவனை முழுசா நம்புவேன். அப்புறம் ஒரு ஹோட்டல் காரிடோர்ல யாரோ இறந்து போன மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு கொலை கேஸ். ஒருத்தன் இறந்து போயிட்டான். இன்னைக்கு வரைக்குமே கொலைகாரன் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. நம்ம டிடெக்டிவ் வந்து ஒரு டிப்ரெஷன்லயும் குற்ற உணர்ச்சியிலையும் இருக்காரு. உடனே பாப்ரிகாவும் சரி சரி கவலைப்படாதீங்க, அதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம்ல, இன்னும் கொஞ்சம் போக போக சரியாயிடும்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த டிவைஸை வச்சு கனவுக்குள்ள போகிறது எல்லாமே ஒரு ட்ரீட்மெண்ட் தான். பாப்ரிகா தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. ஸோ பாப்ரிகாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. உடனே டிடெக்டிவ் உங்களை திரும்ப எப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, பாப்ரிகா ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க. அவங்களோட பேரும் ஒரு வெப்சைட்டோடைய அட்ரஸும் இருக்கு. இப்ப கதை அப்படியே அட்சுகோ அப்படின்ற ஒரு டாக்டர் கிட்ட போகுது. அவங்க ஒர்க்குக்கு போறாங்க. அந்த பில்டிங்ல ஒரு லிஃப்ட் ஒன்னு இருக்கு. அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவரோட பேரு டொக்கிட்டா. அவர் அவ்வளோ பெருசா
இருக்கிறதுனால தான் உள்ள மாட்டிக்கிட்டாரு. நம்ம டாக்டரும் டொக்கிட்டா நீ கவலைப்படாத, நான் உன்னை வெளியே கொண்டு வரேன்னு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாங்க. டொக்கிட்டாவும் நான் உன்னை பார்க்க தான் வந்துகிட்டு இருந்தேன், தெரியாதனமா அந்த லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், நம்ம கிட்ட இருந்த டிசி மினில 3 காணோம் அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ இதை கேட்டு நம்ம டாக்டர் ஷாக் ஆகுறாங்க. சோ உடனே இந்த விஷயத்த போன் மூலியமா அவங்களுக்கு மேல சீஃப் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து போகும்போதுதான் அந்த டொக்கிட்டோன்றவரு ஆளு பார்க்க நல்லா குண்டா இருக்காரு. ஆனா உண்மையா அவரு ஒரு குழந்தை மாதிரி. அதோட இந்த கனவுக்குள்ள போகிற இந்த மெஷின் டிசி மினிய கண்டுபிடிச்சதே இந்த டொக்கிட்டா தான். அதோட அதுல ப்ரோக்ராம் இன்னும் முழுசா முடியல, ஆக்சஸிங்லாம் சரியாவே பண்ணல. நம்ம டாக்டரும் அப்படின்னா என்னன்னு கேட்க, திருடப்பட்ட அந்த டிசி மினில ஆக்சஸ் ஓபன்ல இருக்கும். சோ அந்த டிவைஸ் மூலியமா இவங்க புதுசா உருவாக்கினாலும் சரி, இல்ல இவங்க கிட்ட இருக்கிற சர்வரோட வேற யாராவது மூளை கனெக்ட் ஆகி இருந்தாலும் அதை திருடினவங்களால அதுக்குள்ள போக முடியுமா. உடனே இவங்கள ஒருத்தரை மீட் பண்றாரு. ஆளு ரொம்ப குள்ளமா இருக்காரு. இவர் தான் சீஃப். சேர்மேனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது காணாம போன டிசி மினிய கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு இவங்க போறாங்க. பார்த்தா அங்க ஆல்ரெடி சேர்மேன் இருக்காரு. அவருக்கு எல்லாம் தெரியும் போல. ஏன்னா அந்த டிவைஸ் காணாம போயிடுச்சா, நம்ம அந்த டிவைஸை உருவாக்கிருக்கவே கூடாது, அது ஒரு வரம் கிடையாது, அது ஒரு சாபம் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம டாக்டர் அச்சுக்கோ சொல்றாங்க, ஆனா டாக்டர் இதை உருவாக்குறதுக்கான ரீசனே மென்டலி பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸை இந்த டிவைஸ் மூலியமா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கியூர் பண்றதுக்காக தான் உருவாக்கணுமே. ஆனா இப்ப எல்லாம் தப்பா போய்கிட்டு இருக்கு. அதோட பெப்ரிகா அப்படின்னு ஏதோ ஒரு பொண்ணு நம்ம டிசி மினியை யூஸ் பண்ற மாதிரி தகவல் வருது. உடனே நம்ம டாக்டரும் நானும் கேள்விப்பட்டேன், ஆனா அது வெறும் வதந்தி தானே, ஆனா நமக்கு தான் தெரியும் பெப்ரிகான்றது உண்மையிலேயே ஒரு பொண்ணு இந்த டிசி மினியை யூஸ் பண்ணி நம்ம டிடெக்டிவ் உடைய கனவுக்குள்ளலாம் போயிட்டு வந்தாங்க. ஆனா இங்க இருக்கிற யாருக்குமே அது தெரியல இன்னும். சோ நிறைய பேரு இந்த டிவைஸை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டிவைஸையே சேர்மனுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப அங்க இருக்கிற சீஃப் இருக்காருல, குள்ளமா இருப்பாரு, அவரு என்னென்னமோ பெணாத்த ஆரம்பிக்கிறாரு. இருக்கிற யாருக்கும் ஒண்ணும் புரியல. திடீர்னு வித்தியாசமா சிரிச்சிட்டு கத்திக்கிட்டு கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வெளியே போய் விழுறாரு. நல்ல வேளையா அவரு கீழே விழுறதுக்கு முன்னாடி மரத்துல அடிபட்டு உயிர் பொழைக்கிறாரு. ஆனா என்ன கோமாவுக்கு போயிடுறாரு. சோ இப்படி கோமாவுல இருக்கும் பொழுது அவரோட மைண்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த சீஃபோடைய மைண்டுக்குள்ள ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பரேட் ஒன்று நடக்குது. அனிமல்ஸ், ரோபாட்டு, பொம்மைங்கன்ட்டு எல்லாமே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சுக்கிட்டு ஒரு பரேட் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ராஜா மாதிரி நம்ம சீஃப் தான் இருக்காரு. சோ சீஃப் ஒழுங்கா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ காணாம போச்சுல டிசி மினி, அதை யாரோ திருடி இருக்காங்க. அந்த திருடின பர்சனு நம்ம சீஃபோடைய மைண்டுக்குள்ள கனவுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான பரேடை விதைச்சிருக்காரு. ஏன்னா அந்த டிவைஸை யூஸ் பண்ணி முழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய மைண்டுக்குள்ளேயும் போக முடியும். அப்படி போய் தான் இவர் மைண்டுக்குள்ள இந்த மாதிரி பண்ணவே மூளை குழம்பி, அதனாலதான் அவர் ஒரு மாதிரி பேசினாரு. மேல இருந்து கீழே விழுந்து இப்ப கோமாவுக்கும் வந்துட்டாரு. சோ சீஃபை காப்பாத்தணும் அப்படின்னா அவரோட மைண்டுக்குள்ள இருக்கிற இந்த பரேட்ல தான் ஏதாவது க்ளூ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த பரேட்ல நம்ம சீஃபுக்கு கீழே ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கு. அந்த பொம்மையோடைய முகம் லைட்டா மாறத்தை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது யார் மாதிரி இருக்கு அப்படின்னா, குண்டா இருக்காருல டொக்கிட்டோ, அவருடைய அசிஸ்டண்டோட முகம் மாதிரி இருக்கு. டொக்கிட்டோவும் அவன் ஒரு வாரமா வேலைக்கே வரல, ஒருவேளை அவன் தான் அந்த டிவைஸை திருடி இருப்பானோ, இதெல்லாம் பண்றது அவன் தானோன்னு அந்த அசிஸ்டண்டோடைய வீட்டுக்கு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா நம்ம டொக்கிட்டோ, நம்ம டாக்டருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர். சோ வேகமா அங்க போறாங்க. பார்த்தா வீடு லாக்ல இருக்கு. ஆனா டொக்கிட்டோ கள்ள சாவி போட்டு ஓபன் பண்ணிடுறாரு. உள்ள போய் பார்க்கும்போது நிறைய வித்தியாசமான பொம்மைகள் இருக்கு. அதோட நம்ம டொக்கிட்டோ மாதிரியே ஒரு ரோபோட் பொம்மையும் இருக்கு. சோ தொடர்ந்து அந்த வீட்டுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு போட்டோ இருக்கு. இந்த போட்டோல இருக்கிற ஆள் மாதிரியே தான் ஒரு பொம்மையா நம்ம சீஃபோடைய கனவுக்குள்ள அந்த பரேட்ல இருந்தது. அதோட அந்த பொம்மை பின்னாடி இருக்கிற ஒரு கிளாசெட்ல இருக்கிற மாதிரி தோண நம்ம டாக்டரும் அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்கு அடியில பங்கர் மாதிரி போக ஆரம்பிக்குது. இவங்களும் போறாங்க. பார்த்தா உள்ள ஒரு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கே இருக்கு. அந்த பார்க்ல ஒரு படிக்கட்டுல அந்த பொம்மை உட்காந்துக்கிட்டு இருக்கு. சோ அதை எடுக்கணும்ட்டு நம்ம டாக்டர் ட்ரை பண்றாங்க. ஆனா குறுக்க ஒரு தடுப்பு இருக்கு. அதை தாண்டி அந்த பக்கம் போலான்னு பொழுதுதான் டக்குன்னு அவங்க முழிச்சுக்கிறாங்க. அவங்க அந்த தடுப்பெல்லாம் தாண்டல, உயரமான பில்டிங்கோடைய பால்கனில இருந்து கிட்டத்தட்ட விழுந்திருப்பாங்க. அவங்கள காப்பாத்தினதே நம்ம டாக்டருடைய ஃப்ரெண்டு தான். சோ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம டாக்டர் கனவு உலகத்துக்குள்ள போய் வந்திருக்காங்க. சோ இப்போ நம்ம டாக்டர், அவங்க ஃப்ரெண்டு டொக்கிட்டோ, இவங்க 3 பேருமே ரெஸ்டாரண்ட்ல இருந்து சோ கண்டிப்பா அந்த அசிஸ்டன்ட் தான் அந்த டிசி மினி டிவைஸ் எல்லாம் திருடி இருக்கணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, எப்படி நம்ம டாக்டர் மேல இருந்து கீழே விழுந்திருப்பாங்க? அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த டிவைஸை திருடினவங்க முழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய கனவுக்குள்ளேயே போக முடியும். அப்படிதான் முழிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம டாக்டருடைய கனவுக்குள்ள போக டாக்டருக்கு எது கனவு எது நிஜம்னே குழம்பி போய் தான் தடுப்பை தாண்டறேன் அப்படின்ட்டு பால்கனியை தாண்டி கீழே விழுந்து இறந்தே போயிருப்பாங்க. சோ இதுல இருந்தே அந்த டிவைஸை வச்சு ஒரு மனுஷனை என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இங்க கோமாவுல இருக்காருல சீஃப், அவருக்கு அந்த பரேடு தான் கனவுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த கனவுக்குள்ள நம்ம பெப்ரிகா
வந்துடுறாங்க. இந்த பரேடு கனவு கலைஞ்சாதான் கோமாவுல இருந்து நம்ம சீஃப் கண்ணை முழிச்சுப்பாரு. சோ அதுக்காக பெப்ரிகாவும் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க, முடியல. சோ அவதான் பெப்ரிகா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய உடம்ப அப்படியே ஃபியூஸ் பண்றாங்க நம்ம சீஃபோட உடம்போட. இதனால சீஃபோட உடம்பு அப்படியே குண்டாகிக்கிட்டே போகுது, ரொம்ப பெருசாகி வெடிச்சிருது. இப்படி வெடிச்சதுனால அந்த பரேடு கனவு வந்து மொத்தமா கலைஞ்சு போகுது. இங்க கோமாவுல இருந்து நம்ம சீஃபும் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. சோ விஷயம் கேள்விப்பட்டு நம்ம டாக்டரும் வந்து சீஃபை பாக்குறாங்க. சீஃபும் அந்த கனவு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏதோ ஒரு பரேட்ல நான் போய்கிட்டே இருக்கேன், உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே அந்த பரேட்ல ஜாயின் பண்ற மாதிரி ரொம்ப கொடூரமா இருந்தது அப்படின்னு சொல்ல, டாக்டரும் ரொம்பவே மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய கனவை தான் உங்களுடைய கனவோட ஜாயின் பண்ணிருக்காங்க, இது தொடர்ந்து போயிருந்ததுன்னா அவ்வளவுதான், நீங்க இறந்தே போயிருப்பீங்க அப்படின்னு சொல்ல, இப்பதான் சீஃப் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அப்படின்னா அதனாலதான் பெப்ரிகா வந்து என்ன காப்பாத்தினா, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு டாக்டருக்கு தேங்க்யூ சொல்றாரு. இப்பதான் நம்மளும் புரிஞ்சுக்கிறோம், நம்ம டாக்டர் இருக்காங்கல்ல அவங்க தான் பெப்ரிகாவே. சோ ரியல் லைஃப்ல வந்து இவங்க ஒரு டாக்டர். ஆனா இந்த டிசி மினியை யூஸ் பண்ணி கனவுக்குள்ள போகும் பொழுது பெப்ரிகான்ற வேற ஒரு பொண்ணு மாதிரி இவங்க இருக்காங்க. சோ நம்ம நினைக்கிற மாதிரியே நிஜத்துல இருக்க முடியாதுல்ல, அதனால கனவுல அவங்க பெப்ரிகா, ரியல் லைஃப்ல அவங்க ஒரு டாக்டர். சோ இப்ப சீஃப்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. பண்றது யாருன்னா ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா ஒரு டிடெக்டிவ், அவர் தான் பண்றாரு. சீஃபோடைய ஃப்ரெண்டு தான் அந்த டிடெக்டிவ். சோ டிடெக்டிவ் வந்து ஒரு அன்சால்வ்டு கேஸ்னால கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருந்தாரு. சோ அதை ட்ரீட் பண்றதுக்காக தான் சீஃப் டாக்டர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. டாக்டரும் பெப்ரிகாவா அவருடைய கனவுக்குள்ள போயிட்டு என்ன ப்ராப்ளம்னு பார்த்திருப்பாங்க. இதை தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். சோ இங்க நம்ம டாக்டர் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. கண்ணாடி இருக்கிற பக்கமா நடந்து போக அந்த கண்ணாடியில டாக்டருடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியும்னு பார்த்தா பெப்ரிகாவுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அந்த பெப்ரிகாவும் பேசுறாங்க, உன்னை பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வேணா உன் கனவுக்குள்ள போயிட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்ல, டாக்டரும் எனக்கெல்லாம் எங்க கனவு வருது, எனக்கு வர கனவை விட அடுத்தவங்களுடைய கனவுக்குள்ள நான் இருந்தது தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க நம்ம டிடெக்டிவ் அந்த அன்சால்வ்டு கேஸோடைய ஃபைலையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஆளு டிப்ரெஷன் ஆகுறாரு. ஸோ அப்பதான் அவருக்கு பெப்ரிகா கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டு ஞாபகத்துக்கு வருது. ஸோ இங்க தான் ஒரு பெரிய டவுட்டும் வருது. நம்ம டாக்டர் அவங்க கனவுக்குள்ள போகும்பொழுது மட்டும்தானே பெப்ரிகாவா இருப்பாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல நம்ம பார்க்கும் பொழுது டிடெக்டிவ் கனவுல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் பெப்ரிகா மாதிரியே தான் அவங்க இருப்பாங்க, விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. ஆக்சுவலா உண்மை என்னன்னா நம்ம டிடெக்டிவ் கனவுல இருந்து எழுந்து பெப்ரிகா கிட்ட விசிட்டிங் கார்டெல்லாம் வாங்குவார்ல, அதுவும் ஒரு கனவு தான். ஸோ டிடெக்டிவ் அவரோட வீட்டில் இருக்காரு, நம்ம டாக்டர் எங்கேயோ இருக்காங்க. ஆனா இந்த டிவைஸை யூஸ் பண்ணி டிடெக்டிவ் உடைய கனவுக்குள்ள இவங்க வந்திருக்காங்க. அந்த கனவுக்குள்ளேயே தான் தூங்கி எழுந்துக்கிற மாதிரியும் அந்த கனவை பிளே பண்ணி பார்க்குற மாதிரியும் அந்த விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ டவுட் என்ன அப்படின்னா பெப்ரிகாவா கனவுல கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டு, ஆனா இங்க நம்ம டிடெக்டிவ் கையில இருக்கு பிசிக்கல் காப்பியா. ஸோ இதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எப்படி நடக்குதுன்ட்டு கதை போக போக நமக்கு தெரிய வரும். அதோட இப்போ நம்ம டாக்டருக்கு ரிஃப்ளெக்ஷன்ல பெப்ரிகா தெரியுறாங்க. இந்த மாதிரிலாம் ஏன் தெரியுது அப்படின்னா நம்ம டாக்டர் அட்சுகோ வந்து ரொம்ப அதிகமா அந்த டிசி மினியை யூஸ் பண்ணதுனால அதுல வர சைடு எஃபெக்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அவர்கிட்ட அந்த விசிட்டிங் கார்டு இருக்கு, அதுல ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ண உடனேயுமே ஒரு பார் மாதிரியான ஒரு செட்டப், அதுக்குள்ள பெப்ரிகா இருக்காங்க. இவர் லேப்டாப்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பாருக்குள்ள பெப்ரிகா கூடவே இருக்கிற மாதிரி திடீர்னு கனவு உலகத்துக்குள்ள போறாரு. அதோட நம்ம டிடெக்டிவ்க்கு பெப்ரிகா மேல வேற ஒரு கண்ணு வேற இருக்கு. அதனால பார்ல உட்காந்துக்கிட்டு ஜாலியா பேசும்பொழுது உங்க கனவுல அதிகமா மூவி ரெஃபரன்ஸ் வந்துச்சு, படம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, வாங்க நம்ம மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆனா இவரு இல்ல இல்ல எனக்கு மூவி பிடிக்காதுன்னு பின்னாடியே வராரு. பார்த்தா ஒரு பெரிய தெரு, அந்த தெரு ஃபுல்லாவே அவ்வளோ தியேட்டரு, ஒவ்வொரு தியேட்டர்லயும் ஒவ்வொரு படம் ஓடுது. உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்னு சொல்லுங்க, ஒவ்வொரு தியேட்டரா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு பெப்ரிகா சொல்ல, இல்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு அவர் சொன்ன அடுத்த செகண்டே எல்லா தியேட்டருடைய ஷட்டரும் மூடுது, அந்த இடமே இருட்டாயிடுது. இப்ப கதை ஹாஸ்பிட்டலுக்கு வருது. இந்த டிஜிமினின்ற டிவைஸை வந்து மனநல மருத்துவர்கள் தான் சேர்ந்து உருவாக்குனது. அதுவும் குண்டா டொக்கிட்டோன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் டிவைஸை கண்டுபிடிச்சது. மற்ற டாக்டர்ஸ் எல்லோருமே அதை வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படிதான் நம்ம டாக்டர் அட்சுகோவும் அந்த டிவைஸை யூஸ் பண்ணி பெப்ரிகா அப்படின்னு கனவு உலகத்துல இருப்பாங்க. நம்ம டாக்டர் மாதிரியே இன்னும் சில பேர்லாம் அந்த டிவைஸ்ல ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்கல்ல ஹாஸ்பிட்டல்ல, அவங்களும் எப்படி நம்ம சீஃபுக்கு பைத்தியம் பிடிச்சதோ அதே மாதிரி இவங்களும் என்னென்னமோ உளறிக்கிட்டு அந்த பரேட்ல நடந்து போற மாதிரியே பண்றாங்க. யாருக்கும் எதுவும் புரியல. முதல்ல நம்ம சீஃப் பாதிக்கப்பட்டாரு, இப்ப இன்னும் 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம டாக்டர் அட்சுகோ வந்து சேர்மன் கிட்ட சொல்றாங்க. சேர்மனும் அவ்வளவுதான், இதோட இந்த டிசி மினியோடைய ஆராய்ச்சியை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனா சேர்மன், நம்ம போர்ட் மீட்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாமே, நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனா அது வரைக்கும் அந்த டிசி மினியை திருடின அந்த ஆட்கள் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, இதே மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சேர்மன் சொல்ல வேற வழியே இல்ல. எல்லாமே ஸ்டாப் ஆகுது. நம்ம டொக்கிட்டோவும் அவருடைய லேப்ல இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைஸையும் ஸ்கிராப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம டாக்டருடைய ஃப்ரெண்டு அங்க வந்து, ஏய் டொக்கிட்டோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அதான் மொத்த ஆராய்ச்சியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்களே, இதுக்கு மேல இந்த பொருள்லாம் எதுக்கு
இருக்கு. ஆனா அதை தூக்கி போட்டேன்னா இந்த டெக்னாலஜிலாம் வேஸ்ட் ஆகாது. ஏன் வேஸ்ட் ஆக போகுது? இதெல்லாம் உருவாக்குனது நான் தானே, வேணும்னா திரும்ப கூட உருவாக்கிடுவேன் அப்படின்னு டொக்கிட்டோ சொல்ல அங்கதான் நம்ம டாக்டர் அட்சுகோவும் இருக்காங்க. டொக்கிட்டோ ஒரு ஜீனியஸ், நம்ம இதை பத்திலாம் கவலைப்படவே தேவையில்ல அப்படின்னு அங்க இருந்து போகலான்னு போது டொக்கிட்டோ அவரோட ட்ரெஸ்ஸை கலட்டுறாரு. உள்ள ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு, அதுல ஒரு ரோபோட் இருக்கு. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே இவங்க டொக்கிட்டோவை கூட்டிட்டு ஒரு பால் அடைஞ்சு போன அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போறாங்க. அந்த பார்க்கோடைய என்ட்ரன்ஸ்ல இதே மாதிரி ஒரு ரோபோட் இருக்கு. டொக்கிட்டோவும் சொல்றாரு, நானும் என் அசிஸ்டன்ட்டும் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கை பத்தி நிறைய பேசியிருக்கோம்னு சொல்றாரு. அதோட நம்ம டாக்டர் அட்சுகோவும் அந்த அசிஸ்டன்டோட வீட்டுக்குள்ள கனவு உலகத்துக்குள்ள போயிருப்பாங்களா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க், அதுதான் இது. ஸோ மெதுவா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ள போறாங்க. கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல எல்லாம் நம்ம டாக்டர் அட்சுகோவுக்கு பெப்ரிகாவுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் தெரியுது. ஆனா அதை கண்டுக்காம தொடர்ந்து உள்ள போகும்பொழுது எப்படி கனவுல ஒரு படிக்கட்டுல அந்த பொம்மை உட்காந்துக்கிட்டு இருந்ததை பார்த்தாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு பொம்மை உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த தடுப்பு இருக்கு, அதை தாண்டி தான் இவங்க போகணும். ஸோ மெதுவா தாண்டி போகும்பொழுது டக்குன்ட்டு டொக்கிட்டோ கத்துறாரு, பார்த்து அப்படின்னு. என்னடான்னு பார்த்தா மேல இருந்து அந்த அசிஸ்டன்டோடைய பாடி கீழே விழுது. அவர் இறந்து போயிருக்காரு. அவர் தலையில அந்த டிசி மினின்ற டிவைஸ் மாட்டி இருக்கு. இன்னும் சொல்ல போனா அது அவர் மண்டைக்குள்ளேயே உள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பார்த்து நம்ம டொக்கிட்டோவும் டாக்டர் அட்சுகோவும் ஷாக் ஆகுறாங்க. இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல அந்த பைத்திய மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்களே 2 பேரு, அவங்களும் மேல மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு நம்ம டிடெக்டிவ் தான் அங்க வந்திருக்காரு. அவரு தான் இந்த கேஸை விசாரிக்க போறாரு போல. இதே நேரத்துல அந்த அசிஸ்டன்டோட உடம்ப ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டாங்க. அங்க அவருடைய தலைக்குள்ள இருந்து உடைஞ்சு போன டிசி மினியை எடுக்கிறாங்க. அவர் வெளியே தான் மாட்டிக்கிட்டு இருந்திருக்காரு, ஆனா அது அவர் தலைக்குள்ள போயிருக்கு போல. எங்க நம்ம டிடெக்டிவ் டொக்கிட்டோவை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு தான் இந்த டிவைஸையே உருவாக்குனவர். ஸோ நீங்க உருவாக்குன டிசி மினியை பயன்படுத்தி தான் எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த டிவைஸை யூஸ் பண்றதுனாலலாம் யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நான் என் ஃப்ரெண்டோடைய மைண்டை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அவனுடைய கனவு எனக்கு விஷுவலா தெரிஞ்சது. ஸோ அந்த கனவுக்குள்ள நம்மளாலையும் போக முடியுமான்னு தான் இந்த டிவைஸையே நான் உருவாக்குனேன். ஆனா அதை என் அசிஸ்டன்ட் திருடி இவ்வளோ வேலை பார்த்துட்டான் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்க நம்ம டாக்டர் அட்சுகோ வராங்க. டிடெக்டிவ் பக்கத்துல உட்காடுறாங்க. டிடெக்டிவ்க்கு அட்சுகோவை எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது, ஆனா எதுவும் கண்டுக்கல. விசாரணையை முடிச்சுட்டு நம்ம சீஃப் கூட டிடெக்டிவ் நடந்து வரும்பொழுது, எனக்கு டிப்ரெஷனா இருக்குன்ட்டு நீ தான் டிசி மினியை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன. பெப்ரிகான்னு ஒரு பொண்ணு வந்தா, அந்த பொண்ணு மாதிரியே தான் இந்த டாக்டர் அட்சுகோ இருக்கா, 2 பேரும் ஒரே ஆளுங்களான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீயே புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்புறம் டிடெக்டிவும் அந்த டொக்கிட்டோ யாரு, பார்க்க இவ்வளோ பெருசா இருக்கான் அப்படின்னு சொல்ல, பார்க்க தான் அவன் ரொம்ப பெருசா இருப்பான், ஆனா உண்மையிலேயே பெரிய உடம்பு, ஜீனியஸ் மூளைக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தை மாதிரி தான் அவன். டக்குன்னு அந்த இடத்துக்கு சேர்மன் வராரு. அவரால் நடக்க முடியாது, சேர்லயே தான் இருப்பாரு. அவரு சொல்றாரு, குழந்தை அப்படின்னா அவனை சரியா நல்வழிப்படுத்தணும். இந்த மாதிரி டிவைஸ் உருவாக்குறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு கோவமா சேர்மன் அங்க இருந்து போறாரு. நம்ம சீஃபும் சேர்மன் சொன்னது உண்மைதான். நம்ம ஏன் வளர்ந்தோன்னு எனக்கு புரியவே இல்லை. காலேஜ் டைம்ல நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்போம்ல, அந்த டைமுக்கே போகலான்னு எனக்கு தோணுது தெரியுமா அப்படின்னு சீஃப் சொல்ல, இந்த விஷயம் நம்ம டிடெக்டிவ் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. கார்ல வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு, இதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு அப்படியே வேர்வை தண்ணியா ஊத்தி என்ன நடக்குதுன்னே அவருக்கு புரியல. எங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த அசிஸ்டன்ட்டை அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. இறந்து போயிட்டாருன்னு நினைச்சோம், ஆனா அவரு சாகலையா, அவரும் இப்போ கோமாவில தான் இருக்காராம். சோ நம்ம டாக்டர் அட்சுகோவும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அட்சுகோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் ஏன் இதை பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த அசிஸ்டன்டோடைய மூளைக்குள்ள போய் அவரோட கனவுல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டு நோ சொல்றாரு. ஏன்னா நம்ம சேர்மன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்ப திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணா அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் பெரிய ப்ராப்ளம் வந்துடும். அதோட காணாம போன 3 டிசி மினில ஒன்னே ஒன்று தான் நமக்கு கிடைச்சிருக்கு, இன்னும் 2 எங்க இருக்குன்னு தெரியல. சோ பெரிய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, நம்ம டாக்டரும் அதான் நம்ம டொக்கிட்டோ இருக்கான்ல, அவன் ஒரு ஜீனியஸ், ஒருவேளை கனவுக்குள்ள எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டா டொக்கிட்டோ என்ன காப்பாத்துவான் அப்படின்னு சொல்ல, இவங்க வந்து டொக்கிட்டோவை பாராட்டி பேசுறது இந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஸோ டாக்டரும் வந்து டொக்கிட்டோவை பார்க்க போறாங்க. அவரு டிசி மினில தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு போல ஆளு. அவதான் டாக்டரும், டொக்கிட்டோ உன்னோட அசிஸ்டன்ட் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அந்த டிவைஸ் அவனுடைய தலைக்குள்ள போற அளவுக்குலாம் அதை யூஸ் பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா அந்த டிவைஸை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணா அப்படிதான் நம்ம மண்டைக்குள்ள போயிடும். சாதாரண ஆளா இருந்தா பரவாயில்ல, உன்னோட அசிஸ்டன்ட் இந்த டிசி மினியை பத்தி எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருந்தும் எதுக்காக அவன் ரொம்ப நேரம் அந்த டிவைஸை யூஸ் பண்ணிருக்கணும், ஏதோ ஒன்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல, ஆனா டொக்கிட்டோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. என் அசிஸ்டன்ட்டுக்கு என் மேல போறாம அதான் இந்த வேலையை பண்ணிட்டான், கடைசியில மாட்டிக்கிட்டான்னு சொல்றாரு. ஆனா டாக்டர் அட்சுகோ அங்க இருக்கிற பொருளெல்லாம் தள்ளி விட்டு, நான் சொல்றது உனக்கு புரியவே இல்ல, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. வெளியே நம்ம டாக்டருடைய சீஃப் இருக்காங்க. சீஃப் என்ன சொல்றாருன்னா, அந்த டிடெக்டிவ்க்கு தொடர்ந்து அதே கனவு வருதான், அடுத்த ட்ரீட்மெண்ட் பார்க்க நீ ரெடியான்னு சொல்ல, நம்ம டாக்டர் அட்சுகோவும் ஓகேன்னு சொல்லி அங்க இருந்து வேகமா ஓடுறாங்க. அப்படியே அவங்க பெப்ரிகா மாதிரி மாறுறாங்க. அதாவது என்னன்னா, நம்ம டாக்டர் டிசி மினியை யூஸ் பண்ணி டிடெக்டிவோடைய மைண்டுக்குள்ள கனவுக்குள்ள போக போறாங்க. சோ சேர்மன் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டாரு, அன்அஃபிஷியலா தான் இதை பண்றாங்களே இவங்க. சோ இங்க நம்ம டிடெக்டிவ் அதே கனவுல இருக்காரு. சர்க்கஸ் மாதிரியான இடம், குண்டுக்குள்ள மாட்டி விட்டுறாங்க. இவரு முகத்திலேயே நிறைய பேர் வந்து நம்ம டிடெக்டிவ பிடிக்க வராங்க. அப்படியே தர ஒரு மாதிரி துணியாகி கீழே விழுந்துடுறாரு. ஆனா இந்த தடவை அவர் ஒரு லிஃப்ட்ல விழ, அந்த லிஃப்ட்டுக்குள்ள நம்ம பெப்ரிகா இருக்காங்க. நீங்க எந்த ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு ஃப்ளோரா அவங்க ஓபன் பண்ணி காட்டுறாங்க. ஒரு ஃப்ளோர்ல நம்ம டிடெக்டிவ் டார்சான் மாதிரி இருக்காரு. இன்னொரு ஃப்ளோர்ல டிடெக்டிவ போட்டு ஒருத்தங்க அடிக்கிறாங்க. சினிமால வர சீன்ஸ் தான் எல்லாமே. 17வது ஃப்ளோருக்கு போறீங்களா அப்படின்னு பெப்ரிகா கேட்க, இல்ல வேணாம் அப்படின்னு டிடெக்டிவ் கத்துறாரு. ஏன்னு தெரியல. ஆனா இப்ப லிஃப்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஃப்ளோருமே 17வது நம்பரை தான் காட்டுது. சோ டோர் ஓபன் ஆகுது. இந்த 17வது ஃப்ளோர்ல தான் ஒரு ஹோட்டல் காரிடார். அங்க ஒரு பர்சனை ஷூட் பண்ணிட்டு கொலகாரன் ஓடி போறான். இந்த கேஸை தான் நம்ம டிடெக்டிவால சால்வ் பண்ணவே முடியல. ஆனா இப்ப என்னன்னா, அந்த கொலகாரன் பாக்குறதுக்கு நம்ம டிடெக்டிவ் மாதிரியே இருக்காரு. அதோட இறந்து போன அந்த பர்சனும் டிடெக்டிவ் மாதிரியே இருக்க என்ன நடக்குதுன்னே புரியல. இருந்தாலும் அந்த கொலகாரனை பிடிக்கணும்ட்டு அந்த காரிடார்ல ஓடும்பொழுது திடீர்னு அந்த இடமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. துணி மாதிரி சுருங்கி அந்த இடத்துல இருந்து ஒரு ஒயிட்டான இடத்துல குதிக்கிறாரு டிடெக்டிவ். சோ நடக்கிற அந்த கனவை எல்லாத்தையுமே நம்ம பெப்ரிகா வந்து ஒரு தியேட்டருக்குள்ள இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. சோ பெப்ரிகா வந்து ரியல் லைஃப்ல அவங்க ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் தானே. சோ இந்த கனவுலாம் ஏன் டிடெக்டிவ்க்கு வருதுன்ட்டு அவருடைய கனவுக்குள்ளேயே போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இது கனவுன்றதுனால தான் இவங்க பாக்குறது தியேட்டருக்குள்ள இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. எங்க நம்ம டொக்கிட்டோ இருக்கார்ல, அவரு வந்து அவருடைய அசிஸ்டன்ட் கோமாவுல இருக்காரு. அந்த ரூமுக்கு வந்து கையில 2 டிசி மினிய வச்சிருக்காரு. சோ டொக்கிட்டோ வந்து இதுல சில மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காரு, யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி. நம்ம டாக்டர் அட்சுகோவும் சொல்லிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி உன் அசிஸ்டன்ட் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ட்டு. அதுதான் நம்ம டொக்கிட்டோவுக்கும் தோணுது. சோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டிசி மினியை யூஸ் பண்ணி அசிஸ்டன்டோடைய கனவுக்குள்ள இவர் போக ஆரம்பிக்கிறாரு. போய் பார்த்தா அந்த அசிஸ்டன்டோடைய கனவுக்குள்ளேயும் ஒரு பெரிய பரேடு ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. நம்ம டொக்கிட்டோ வந்து அந்த கனவுக்குள்ள ஒரு ரோபோட் மாதிரி இருக்காரு ஆளு. அப்படியே மெதுவா அந்த பரேட் மேல ஏறி அங்க இருக்கிற அந்த பொம்மை, அதுதான் வந்து அசிஸ்டன்ட். டேய் அசிஸ்டன்டே, நீ தானே அது, உண்மையை சொல்றா, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி கேட்க, திடீர்னு பக்கத்துல இருக்கிற பொம்மைகள்லாம் பேச ஆரம்பிக்குதுங்க. இது ஒருத்தருடைய கனவு கிடையாது, பல பேரோட கனவு. டொக்கிட்டோவும் புரிஞ்சுக்கிறாரு, இது பல பேரோட கனவா இருந்தாலும் ஒருத்தரால தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை பார்த்தா அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு, இந்த கனவுகளை கண்ட்ரோல் பண்றது டொக்கிட்டோவுடைய அசிஸ்டன்ட் கிடையாது. அப்படின்னா நீ அசிஸ்டன்ட் கிடையாது, நீ வேற யாரோ தானே அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற பொம்மைகள்லாம் நம்ம டொக்கிட்டோவை திட்ட ஆரம்பிக்குதுங்க. இதே நேரத்துல நம்ம டிடெக்டிவோடைய கனவு உலகத்துல இருக்கிற நம்ம பெப்ரிகா ஒரு தியேட்டர்ல படம் பாக்குற மாதிரி அவருடைய கனவுகளை தான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அங்க நம்ம டிடெக்டிவும் வராரு. சோ கனவுல தான் இது எல்லாமே நடக்குது. சோ டிடெக்டிவ் வந்துட்டு சினிமாவை பத்தின நிறைய நாலேஜ் இருக்கு. அதனால தான் அவருடைய கனவு எல்லாமே சினிமாவை ரெஃபரன்ஸா வச்சு இருக்கு. அதோட அந்த 17வது ஃப்ளோர்ல நடந்த கொலையில கொலைகாரனும் கொலை செய்யப்பட்டவனும் உங்கள மாதிரியே இருந்தான், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, டக்குன்னு டிடெக்டிவ் அவருடைய சின்ன வயசு உருவத்துக்கு போறாரு. ஒரு மாதிரி ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்காருன்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். திடீர்னு அந்த தியேட்டருக்குள்ள ஒரு பரேட் வர ஆரம்பிக்குது. டிடெக்டிவ்க்கு என்ன நடக்குதுன்னே புரியல, என் மண்டைக்குள்ள இதெல்லாமா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா நம்ம பெப்ரிகா, அதான் டாக்டர் அட்சுகோவுக்கு நல்லா தெரியும் இது ஒரு அட்டாக் அப்படின்னு. அதுவும் அந்த பரேட்ல ஒரு ரோபோட்டை பாக்குறாங்க. அது நம்ம டொக்கிட்டா தான். டொக்கிட்டா, என்ன பண்ண நீ? நான் உன் அசிஸ்டன்டோடைய மூளைக்குள்ள போயிருப்பேன்ல, நீ எதுக்காக என்ன கேட்காம போன அப்படின்னு கத்துறாங்க அவங்க. ஆனா டொக்கிட்டா சுயநினைவிலேயே இல்ல. அவர் அந்த பரேட்ல இருக்கிறவங்க கூட சேர்ந்து தொடர்ந்து நடக்க தான் ட்ரை பண்றாரு. நம்ம பெப்ரிகாவும் தடுக்க ட்ரை பண்றாங்க, சுத்தமா முடியல. இங்க டிடெக்டிவும் வந்து அங்க இருக்கிற ஒரு பொண்ணை பிடிச்சுக்கிறாரு. அவரும் கூட பரேட்ல நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அந்த சினிமா தியேட்டருடைய ஸ்கிரீன்குள்ள புகுந்து அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. பெப்ரிகாவுக்கு ஒன்னும் புரியல. கனவு உலகத்துல இருந்து திரும்ப நார்மல் ஆகி நடந்த விஷயத்தெல்லாம் சீஃப் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்டோட கனவு, நம்ம டொக்கிட்டாவுடைய கனவு, டிடெக்டிவோடைய கனவு எல்லாமே ஒன்னா மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. உடனே இவங்க லேபுக்கு வராங்க. அந்த அசிஸ்டன்ட் கோமாவுல இருக்காரு. அவரு தலையில டிசி மினி இருக்கு. பக்கத்திலேயே டொக்கிட்டா இருக்காரு. அவரு தலையிலயும் டிசி மினி இருக்கு. இவங்க 2 பேர் கனவையும் பார்க்கும் பொழுது அந்த அசிஸ்டன்டோடைய கனவு தெரியுது. அதுலதான் ஒரு பெரிய பரேட் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. ஆனா டொக்கிட்டாவுடைய கனவு எதுவும் தெரியவே இல்ல. அதாவது டொக்கிட்டாவுடைய கான்சியஸ்னஸே மொத்தமா அழிஞ்சு போய் இந்த அசிஸ்டன்டோடைய கனவுக்குள்ளதான் அவர் இருக்காரு, ஒரு ரோபோட்டா. நம்ம டாக்டர் அட்சுகோவும் வேற வழி இல்ல சீஃப், நான் அந்த அசிஸ்டன்டோடைய கனவுக்குள்ள போறேன் அப்படின்னு அவங்களும் டிசி மினிய மாட்டிக்கிட்டு அசிஸ்டன்டோடைய கனவுக்குள்ள போறாங்க. கனவு உலகத்துல அவங்க பெப்ரிகா தானே. பெப்ரிகாவா உள்ள அப்படியே வானத்துல இருந்து குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீஃப் இத வந்து சிஸ்டம்ல பாக்குறாரு. அதோட அவர் பேசுறாரு, பெப்ரிகா பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்றாரு. இவர் வெளியே இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா பெப்ரிகா கனவுக்குள்ள இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது எப்படி கேக்குதுன்னா, அங்க இருக்கிற மேகங்கள்லாம் நம்ம சீஃப் மாதிரியே மாறி அந்த மேகத்துல அவர் பேசுற மாதிரி தெரியுது. கவலைப்படாதீங்க சீஃப், எனக்கு எதுவும் ஆகாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா டாக்டர் அட்சுகோவை நீங்க வேக்கப் மிஷின் வச்சு எழுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சீஃபும் ஓகேன்னு சொல்றாரு. இப்போ அவங்க அந்த அசிஸ்டன்டோடைய கனவுக்குள்ள இருக்காங்க. ஒரு பெரிய பரேட் ஒண்ணு போகுது. ஆனா நம்ம பெப்ரிகா வந்து அந்த பரேட்ல கலந்துக்கல, தூரத்துல இருந்தே பாக்குறாங்க. அப்ப அந்த பரேட்ல யாரோ கூப்பிடுற மாதிரி உங்களுக்கு தோணுது. பட் ஆனா
அதை அவங்க கண்டுக்கல. ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு ரோட்ல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் தெரியுது. என்னடான்னு போய் பார்த்தா ரியாலிட்டியை பெண்ட் பண்ற மாதிரி, அதாவது கனவோடைய ரியாலிட்டியை பெண்ட் பண்ற மாதிரி நடு ரோட்ல கண்ணாடி மாதிரி ஒன்னு இருக்கு. அதை நம்ம பெப்ரிகா தொட்ட உடனேயுமே அது உடஞ்சி அப்படியே உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ள போகும்போது தான் அது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. உள்ள தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. போய் பார்த்தா நம்ம டாக்டருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு ஒரு சிலை இருக்கு. இவன் சிலை என்ன இங்க இருக்கு அப்படின்னு இன்னும் நல்லா உள்ள போக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த இடம் ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ அதனால நம்ம பெப்ரிகா ஒரு தேவதை மாதிரி மாறி அப்படியே பறந்துகிட்டே உள்ள போய்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு பெரிய மரத்தோடைய வேறு எல்லாமே இந்த அசிஸ்டன்ட் மாதிரியான ஒரு உருவத்தை பிடிச்சு வச்சிருக்கு. அதாவது கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. சரி, அந்த வேர்கள்லாம் எங்க இருந்து வருதுன்னு ஃபாலோ பண்ணி போனா சேர்மேன் இருக்கார்ல, அவருடைய முகம் மாதிரி தெரியுது. அப்படின்னா இந்த சேர்மேனும் அந்த ஃப்ரெண்டும் அவங்க ரெண்டு பேரும் தான் அசிஸ்டன்ட்டுடைய மூளையவே கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஸோ நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த சேர்மேனுடைய அந்த வேர்கள்லாம் வந்து தேவதையா இருக்கிற நம்ம பெப்ரிகாவை பிடிக்க ட்ரை பண்ணுது. பெப்ரிகாவும் தப்பிக்க ட்ரை பண்றாங்க, மாட்டிருப்பாங்க. ஆனா அவங்க சீஃப் கிட்ட சீக்கிரம் அவளை எழுப்புங்க அப்படின்னு சொல்ல ரியல் லைஃப்ல நம்ம சீஃப் டாக்டர் அட்சுகோவை எழுப்பி விட்டுறாரு. ஸோ இதனால கனவுல இருந்து அட்சுகோ பத்திரமா வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம டாக்டர் அட்சுகோவும் சீஃபும் பேசிக்கிறாங்க. ஸோ நடந்த எதுக்கும் நம்ம டொகிட்டோடைய அசிஸ்டன்ட் காரணமே கிடையாது. அவரும் ஒரு விக்டிம் தான். ஆனா அவரை யூஸ் பண்ணி எல்லா வேலையும் பண்றது நம்ம சேர்மேனும் என் ஃப்ரெண்டும் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இவங்க சேர்மனுடைய இடத்துக்கு தான் வராங்களே. அவரு வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம டாக்டர் அட்சுகோவும் ப்ளீஸ் டொகிட்டோவை திரும்ப நார்மலா மாத்துங்க, இது எல்லாத்தையும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல அவதான் சேர்மன் சொல்றாரு, அழகா இருந்த இந்த பூமியை மனுஷங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடம் இப்படி ஆச்சு. மனுஷங்களுடைய கைப்படாத ஒரே இடம் கனவு உலகம் மட்டும்தான். ஆனா அங்கேயும் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி வந்து கனவு உலகத்தையும் அழிக்க போறீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டே அவரு நகர்ந்து வராரு. பார்த்தா அவரு வீல் சேர்லாம் இல்ல, ஆக்டோபஸ் மாதிரி அவருக்கு கால் இருக்கு. அதோட நம்ம டாக்டர் அட்சுகோவும் பெப்ரிகா மாதிரி மாறுறாங்க. பக்கத்துல இருந்த நம்ம சீஃப் நம்ம டாக்டருடைய ஃப்ரெண்டு மாதிரி இருக்காரு. சோ இப்பதான் பெப்ரிகாவுக்கு புரிய வருது, அப்படின்னா நான் ஸ்டில் கனவுல தான் இருக்கேன்ல, என்ன ட்ரிக் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அது உண்மைதான். நம்ம சீஃப் வெளியே நடக்கிற எல்லாத்தையுமே சிஸ்டம்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. டாக்டரை எழுப்பதான் அவரு ட்ரை பண்றாரு, ஆனா முடியல. எங்க பெப்ரிகாவும் சேர்மன் கிட்டையும் அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்தும் தப்பிக்க போராடிக்கிட்டு இருக்காங்க. பழங்காலத்து ஃபேண்டசி அனிமல் மாதிரி எல்லாம் மாறி தண்ணிக்குள்ள ஒரு மெர்மைடா மாறி இப்படி எந்தெந்த உருவத்துக்கு மாறி தப்பிக்க முடியுமோ என்னென்னமோ பண்ணி தப்பிக்கிறாங்க. ஆனா அந்த சேர்மனு பிடிச்சிடுறாரு. நம்ம பெப்ரிகாவை ஒரு பொம்மை மாதிரி மாத்தி அந்த பரேட்ல போட்டுறாரு. பரேடும் போய்கிட்டு இருக்கு. அப்பதான் பொம்மையா இருக்கிற பெப்ரிகா மேல பாக்குறாங்க. முதல்ல இந்த கனவுக்குள்ள வரும்பொழுது ஒரு பெப்ரிகா மேகத்துல இருந்து வந்திருப்பாங்கல்ல, அந்த பெப்ரிகா தூரத்துல இருக்காங்க. பொம்மையா இருக்கிற பெப்ரிகாவும் கத்துறாங்க, பெப்ரிகா அங்க போகாத அப்படின்னு. ஸ்டார்டிங்ல கூட நம்ம பெப்ரிகாவுக்கு பரேட்ல இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி கேட்டிருக்கோம், ஆனா கண்டிருக்க மாட்டாங்கல்ல. ஆனா இப்ப கூப்பிடுறதே பெப்ரிகா தான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்து அங்க போக கூடாதுன்னா அப்ப நம்ம உடனே சீக்கிரமா எழுந்துக்கணும்ட்டு டக்குன்னு வேகமா அங்க இருந்து பறந்து போறாங்க. இங்க நம்ம சீஃபும் டாக்டரை எழுப்ப ட்ரை பண்றாரு, சுத்தமா முடியல. அந்த சேர்மனும் ஒரு பட்டாம்பூச்சி கூட்டமா வந்து அந்த இன்னொரு பெப்ரிகாவையும் பிடிக்கிறாரு. சோ பட்டாம்பூச்சிகள்லாம் இருக்கிற ஒரு இடம், அங்க நம்ம பெப்ரிகாவை பட்டாம்பூச்சி மாதிரி கட்டி போட்டு வச்சு அங்க அந்த ஃப்ரெண்ட் இருக்காரு. எங்க பாரு, எனக்கு டாக்டர் அட்சுகோவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா கனவு உலகத்துல நீ பெப்ரிகாவா இருக்க, ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னையா எனக்கு பிடிச்சிருக்குதான் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. அட பாவி, சேர்மன் கூட சேர்ந்துகிட்டு நீ தான் எல்லா வேலையும் பார்த்தல, ஒரு நிமிஷம் இரு. அந்த அசிஸ்டன்டோட வீட்டுக்கு போகும்போது டாக்டர் அட்சுகோவுக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போற மாதிரி கனவு வரும். மேல இருந்து கீழே விழுந்திருப்பாங்க, நீ தானே காப்பாத்தின. அப்ப அந்த கனவுக்கு காரணம் அந்த ஃப்ரெண்டும் சொல்றாரு, அந்த கனவை அட்சுகோவுக்கு வர வச்சதே நான் தான். இப்ப எங்களால முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே கனவு உலகத்துக்கும் ரியல் வேர்ல்டுக்கும் மாறி மாறி வர முடியும் அப்படின்னு இவரு பெப்ரிகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம டிடெக்டிவ் அவரும் கனவு உலகத்துல தான் இருக்காரு. ஒரு பார்ல இருக்காரு ஆளு. அப்போ 17 அப்படின்ற நம்பரை பார்த்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு இவரு. அந்த கனவு உலகத்திலேயே பார் டெண்டர் மாதிரி இருக்கிறவங்களும் சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்க இப்பதான் டிடெக்டிவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, என்னோட 17 வயசுல எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், எனக்கும் அவனுக்கும் டைரக்டர் ஆகணும்ன்றதுதான் ஒரு கனவே. 8mm அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிம் நாங்க எடுத்தோம். சோ ஒன்னாவே ஃபியூச்சர்ல டைரக்ஷன் ஆகலாம்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ளேயே என் ஃப்ரெண்டு உடம்பு முடியாம இறந்து போயிட்டான். அவன் இறந்து போனதுனாலேயே அந்த கனவை நான் கட் பண்ணிட்டு நான் இப்போ டிடெக்டிவ் ஆயிட்டேன். சோ இப்படி அவருடைய கனவான டைரக்ஷனை விட்டுட்டு ஒரு டிடெக்டிவ் ஆனதுனாலையும் அவரோட ஃப்ரெண்டு இறந்து போன இந்த ரீசன்னாலையும் தான் ஒரு கில்ட் மனப்பதட்டம் வந்து இவர் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காரு. நம்ம சீஃப் கூட நம்ம காலேஜ் படிக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருந்தோம், அந்த மாதிரி சின்ன பிள்ளையாவே ஆயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் பொழுது சின்ன வயசு ஞாபகம், இந்த 17 வயசு ஞாபகம் வந்துதான் அவருக்கு ஒரு மாறியாச்சு. அந்த 17 வயசுன்றதுனாலதான் அந்த நம்பரை பார்த்தோம் அவர் பயப்படுறாரு. அவ திடீர்னு இறந்து போனவரு பின்னாடி நம்ம டிடெக்டிவ் கூப்பிட மாதிரி தெரிய பின்னாடியே டிடெக்டிவ் ஓடி போய் பாக்குறாரு. அகைன் அந்த
பெரிய ஒரு ரோடு ஒண்ணு ஃபுல்லா தியேட்டரா இருக்கு. ஒவ்வொரு தியேட்டர்லயும் ஒவ்வொரு படம். அதுல ஒரு தியேட்டர்ல நம்ம பெப்ரிகா வந்து ஒரு தேவதை மாதிரி இருக்காங்க. யாரோ பிடிக்கிற மாதிரியான போட்டோ இருக்கு. இத பார்த்த உடனே டக்குன்னு அந்த தியேட்டருக்குள்ள அவரு போறாரு. நம்ம பெப்ரிகாவை வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காருல, அதுவும் என்ன பண்றாருன்னா அவர் கைய பெப்ரிகாவுடைய உடம்புக்குள்ளேயே விட்டு அந்த தோலை பிச்சு எடுக்க உள்ள நம்ம டாக்டர் அட்சுகோ இருக்காங்க. ஏன் அந்த ஃப்ரெண்ட் இப்படி பண்றாரு அப்படின்னா, கனவு உலகத்துல நம்ம டாக்டர் அட்சுகோ வந்து பெப்ரிகா அப்படின்ற ஒரு உருவத்துல தான் அவங்க இருப்பாங்க. ஆனா இந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இவரு வந்து டாக்டர் அட்சுகோவை தான் லவ் பண்றாரு. நிஜத்துல தான் அவரால் அடைய முடியல. ஏன்னா அட்சுகோ வந்து இவரை ஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க. சரி, கனவு உலகத்திலேயாவது அட்சுகோ கூட இருக்கலாம்னு பார்த்தா, ஆனா இங்க அட்சுகோ பெப்ரிகாவா இருக்காங்களா, அதனால அந்த பெப்ரிகா உருவத்தை கிழிக்க உள்ள இருக்கிற அட்சுகோவை அவர் வெளியே எடுக்கிறாரு. டக்குன்னு அந்த ஃப்ரெண்டோடைய உடம்புல இன்னொரு தலை முளைக்குது, நம்ம சேர்மனோட தலை. சோ இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே ஒருத்தரோட கனவு கிடையாது, ஏகப்பட்ட பேருடைய கனவு ஒன்னா மெர்ஜ் ஆனது. சோ சேர்மனும் அந்த கனவுல ஜாயின் பண்ணி அந்த ஃப்ரெண்டோட உடம்புல 2 தலையா வந்து அப்படியே கையெல்லாம் வேறா மாறி டாக்டர் அட்சுகோவை சாகடிக்க அவரு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஃப்ரெண்டு வந்து இல்ல சாகடிக்காதீங்க அப்படின்னு தடுக்க ட்ரை பண்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம டிடெக்டிவ் தியேட்டர்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அது அவரோட கனவு. அங்க இருந்து இப்போ அந்த கனவுக்குள்ள போகணும். சோ தியேட்டருடைய ஸ்கிரீனுக்குள்ள அவரு போகிறாரு. 2 கனவுக்கும் இடையில ஒரு லேயர் ஒன்னு இருக்கு. அந்த லேயரை கிழிச்சுக்கிட்டு நம்ம டிடெக்டிவ் அங்க வந்து அங்க இருக்கிறவங்கள அடிச்சு போட்டுட்டு டாக்டர் அட்சுகோவுடைய உடம்ப தூக்கிட்டு போறாரு. ஆனா எங்க போறதுன்னு தெரியல. அப்பதான் அங்க இருந்த ஒரு குரங்கு பெயிண்டிங் அப்படியே பேசுது, சீக்கிரமா அவளை உன்னோட கனவுக்குள்ள கொண்டு போ அப்படின்னு சொல்ல, யார் இது? குரங்கா? குரங்கலடா, நான் தான் சீஃப், நான் ரியல் உலகத்துல இருந்து பேசுறேன், நடக்கிற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கனே. சேர்மனும் அந்த ஃப்ரெண்டும் பிடிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் அவளை தூக்கிட்டு உன் கனவுக்குள்ள போன்னு சொல்றாங்க. சோ டிடெக்டிவும் நம்ம டாக்டரை தூக்கிட்டு அவருடைய கனவு உலகத்துக்கு போறாரு. அவரோட கனவு தான் மூவி மாதிரியே இருக்குமே. டார்சான் மாதிரி காப்பாத்தி பறந்து போறாரு. திடீர்னு ஒரு ட்ரெயின்ல ஃபைட் சீன். அடிக்கிறது யாரான்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டு தான். சோ டிடெக்டிவும் பதிலுக்கு சண்டை போடுறாரு. அந்த ஃப்ரெண்டும் எஸ்கேப் ஆகி ஒரு காரிடார்ல ஓடி போக, அந்த காரிடார்ல ஒரு உடம்பு ஒண்ணு இருக்கு. சின்ன வயசுல இவர் கூட சேர்ந்து டைரக்டரா ஆகணும்னு ஆசைப்பட்டவரோட உடம்பு தான் அது. நோய் வந்து இறந்து போயிட்டாரு. அதை நினைச்சு பார்த்து இவர் ரொம்ப சோகமா இருக்காரு. அந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டுக்காரர் வேற தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த தடவை நான் இவனை தப்பிக்க விட மாட்டான் அப்படின்னு கன்னை எடுத்து அப்படியே ஷூட் பண்ண, கனவுல இருக்கிற நம்ம ஃப்ரெண்டையே டிடெக்டிவ் ஷூட் பண்ணிடுறாரு. அப்புறம் ஒரு மூவியோடைய கிளைமேக்ஸ் மாதிரி தி எண்டுன்னு வருது. பார்த்தா இதெல்லாம் ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் நம்ம டிடெக்டிவோடைய முகமாறு தான் தெரியுது. சோ நம்ம அட்சுகோவும் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. ஒரு வழியா உண்மையான உலகத்துக்கு வந்துட்டாங்க. அவ திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம டாக்டர் அட்சுகோவுடைய ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரு வராரு. குண்டடி பட்டு இவரை ஷூட் பண்ணது யாருன்னா நம்ம டிடெக்டிவ் தான். கனவுல தான் இது நடந்திருக்கும். கனவுல இருந்த அந்த ஃப்ரெண்டு இங்க ரியல் லைஃப்ல வந்திருக்காரு. அப்படியே அட்சுகோ கிட்ட வந்து மறைஞ்சு போறாரு. சோ கனவுக்குள்ள இருக்க வேண்டியது ரியல் லைஃப்க்கே வந்திருக்கு. அப்ப ரியல் லைஃப்ல இருந்த அந்த ஃப்ரெண்டு ஆளு அவரு சேர்மன் கூட தான் இருந்தாரு. இப்ப பார்த்தா அவரோட உடம்ப அப்படியே பூமி ரப்பர் மாதிரி ஆகி தரைக்குள்ள அவரை இழுக்க ஆரம்பிக்குது. சேர்மனுக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. அவரு அந்த ஃப்ரெண்ட் ஆளுடைய உடம்ப காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரையும் உள்ள சேர்ந்து இழுக்குது. எங்க நம்ம டாக்டர் அட்சுகோவும் சீஃபும் வந்து எப்படியாவது டொக்கேட்டோவையும் அந்த அசிஸ்டன்ட்டையும் காப்பாத்தணும். சேர்மன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சிருச்சு. அவரை மிரட்டியாவது நம்ம இது எல்லாத்தையும் பழைய மாதிரி மாத்தலாம் அப்படின்னு மெதுவா இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாப்பாங்களாம் ரோட்ல சும்மா 100 அடிக்கு அந்த பரேட்ல இருந்த பொம்மை ஒண்ணு நிக்குது. இது கனவுக்குள்ள இருந்த விஷயம் தானே, எப்படி வெளியே வந்ததுன்னு புரியல. அதே மாதிரிதான் நம்ம டிடெக்டிவும் ஒரு வழியா ரியல் லைஃபுக்கு வந்துட்டாரு. சோ இவ்வளவு நாள் எனக்கு கனவா வந்தது டிஸ்டர்ப் பண்ணதெல்லாம் நம்மளுடைய கில்ட் தான். இப்ப நம்ம அவனை ஷூட் பண்ணிட்டோம். அந்த கில்ட்ல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இனிமே நிம்மதியா இருக்கலாம்னு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா ரோட்ல பரேடு போய்கிட்டு இருக்கு. சோ இங்க தான் பெரிய விஷயமும் தெரிய வருது. என்னன்னா கனவும் ரியாலிட்டியும் இப்ப மெர்ஜ் ஆக ஆரம்பிச்சது. இந்த டிவைஸை யூஸ் பண்ணி கனவு உலகத்துக்கு போய் வந்ததுனால இப்போ கனவு உலகமே நம்ம உண்மையான உலகத்து கூட ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் கனவுல இருந்த பரேட்லாம் இப்ப ரியல் லைஃப்ல போக ஆரம்பிக்குதுங்க. அதோட ஸ்டார்டிங்ல அந்த விசிட்டிங் கார்டை கனவுல கொடுத்திருப்பாங்க. எப்படி ரியல் லைஃப்ல வந்திருக்கும்னு டவுட் இருந்ததுல. ஏன்னா அந்த ரியாலிட்டி மெர்ஜ் ஆகிறது அப்பையில இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் கனவுல கொடுத்த விசிட்டிங் கார்டு ரியல் லைஃப்ல நம்ம டிடெக்டிவ் கிட்ட இருந்தது. அதே மாதிரிதான் கனவுல குண்டடி வாங்கின அந்த ஃப்ரெண்டுக்காரரும் இங்க ரியல் லைஃபுக்கு வந்திருப்பாரு. சோ அந்த பரேடு வந்து ரொம்ப மோசமான விஷயங்கள், மனுஷங்களுடைய டார்க்கான விஷயங்களை எடுத்து காட்டுது. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கொடைகள் இதுங்கெல்லாம் பரேடா போகுதுங்க. அதோட மனுஷங்க யாராவது உள்ள போனாங்கன்னா அவங்களும் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாவோ இல்ல பொருளாவோ மாறி அந்த பரேட்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த பரேட்ல தலை வந்து போன் மாதிரி இருக்கிற பெண்கள்லாம் அவங்க உடம்ப காட்ட, போன் தலை இருக்கிற ஆண்கள்லாம் அதை போட்டோ எடுக்கிறாங்க. அப்புறம் ராஜா மாதிரி ஒருத்தர் இருக்காரு, ஏய் நாங்க உங்களுக்கு ஓட்டு போடவே இல்ல, நீ எப்படி ஜெயிச்சு மேல வந்தா அப்படின்னு போட்டு சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ என்னன்னா எப்படி நம்ம சொசைட்டில பெண்களை பாக்குறோம், இந்த அரசியல், நாடு, மக்கள் இது எல்லாத்தையுமே அதோடைய டார்க் சைட காட்டுற மாதிரி தான் இந்த பரேட் இருக்கு. இதை நம்ம டிடெக்டிவ் பார்த்து என்ன இன்னும் கனவுல தான் இருக்குமா அப்படின்னு குழம்பி போக, பார்டெண்டர் ஆளுங்களும் அங்க வராங்க. இது கனவு இல்ல, உண்மையும் கனவும் சேர்ந்த ஒரு நிலைமை அப்படின்னு சொல்றாங்க. எங்க
நம்ம டாக்டரும் சீஃபும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரூம் குள்ளலாம் பிங்க் கலர் யானைலாம் வருது. கனவு உலகத்துல இருக்கிற எல்லாமே வருது. அதோட அந்த பெரிய ஜாப்பனீஸ் பொம்மையும் இவங்களை பிடிக்க வந்துகிட்டு இருக்கு. இவங்க வேகமா ஓடுறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல பெப்ரிகா வந்துடுறாங்க. டாக்டர் அட்சுகோவுக்கு புரியல. நானும் நீயும் ஒரே ஆள் தானே, இப்ப என்ன 2 பேரா இருக்கோம் அப்படின்னு கேட்க, நிஜ உலகத்துக்கு நீங்க, கனவு உலகத்துக்கு நானு. இப்ப கனவு உலகமும் நிஜ உலகமும் ஒன்னாக ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சது. ரிஃப்ளெக்ஷன் மூலியமா தான் நம்ம 2 பேரும் பார்த்துக்கிட்டோம். ஆனா இப்ப ஒரே இடத்துல நம்ம இருக்கோம். இப்படியே பேசிக்கிட்டு இருக்க முடியாது, சீக்கிரம் என் கூட வாங்க அப்படின்ட்டு பெப்ரிகா முன்னாடி போக பின்னாடியே ஃபாலோ பண்ணி இவங்க போறாங்க. திடீர்னு பெப்ரிகா நான் பண்றதையே பண்ணுங்கன்ட்டு டிவிக்குள்ள குதிக்கிறாங்க. பார்த்தா உள்ள போயிடுறாங்க. ஒரு டிவியே போர்ட்டல் மாதிரி மாறுற அளவுக்கு கனவு உலகமும் ரியாலிட்டியும் மெர்ஜ் ஆயிடுச்சு. வேற வழி இல்ல, நம்ம டாக்டரும் சீஃபும் அந்த டிவிக்குள்ள குதிக்க இந்த பக்கம் நியூஸை கவர் பண்ணிக்கிட்டு இருக்க கேமராமேனுடைய கேமரால இருந்து இவங்க வெளியே வந்துடுறாங்க. ஆனா இவங்களுக்கு பின்னாடியே அந்த ஜாப்பனீஸ் பொம்மையும் வந்துகிட்டு இருக்கு. நல்ல வேலையா திடீர்னு யாரோ ஷூட் பண்றாங்க. அந்த பொம்மை காலி ஆகுது. யாரான்னு பார்த்தா நம்ம டொக்கிட்டோ தான். அவர் ஒரு ரோபோட் மாதிரி இருக்காரு. ஏன்னா கனவு உலகத்துல அவர் ரோபோட்டா இருந்தாரு. ரியல் லைஃப்ல இப்ப அவர் ஹாஸ்பிட்டல்ல கோமாவில் இருக்காரு. சோ நடக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணணும்னா மாஸ்டர் மைண்டை கண்டுபிடிக்கணும். அது சேர்மன் தான். சோ பெப்ரிகாவும் என் கூட வா அப்படின்னு கூப்பிட, ஆனா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நான் டொக்கிட்டோவை காப்பாத்தணும் அப்படின்னு வேகமா டொக்கிட்டோ கிட்ட போறாங்க. அவர் ஒரு பெரிய பில்டிங் சைஸுக்கு இருக்கிற ஒரு ரோபோட்டா இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு டொக்கிட்டோ இது நான் தான் அட்சுகோ அப்படின்னு சொல்ல, அட்சுகோனா என்ன, அது வந்து டொக்கிட்டோ எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க. ஆனா சொல்லாம விட்டுறாங்களா. டக்குன்னு அந்த டொக்கிட்டோ ரோபோட் நம்ம அட்சுகோவை தூக்கி முழுங்கிடுறாரு. அடுத்தது பெப்ரிகாவை முழுங்கலான்னு பார்த்தா பெப்ரிகாவும் சீஃபும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. சோ அப்பதான் இந்த சிட்டிக்கு நடுவுல ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என்னன்னு தெரியல, ஒரு பெருசா பள்ளம் மாதிரி இருக்கு. இருக்கிற எல்லா பொருளும் அந்த பள்ளத்துக்கு நடுவுல இருக்கிற ஏதோ ஒண்ணு இழுத்துக்கிட்டு இருக்கு. சோ எப்படி ஒரு பிளாக் ஹோல் வந்து அதை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் இழுக்குமோ அந்த மாதிரி. சோ இங்க அந்த பெரிய ரோபோட்டா இருக்கிற நம்ம டொக்கிட்டோ வந்துடுறாரு. பெப்ரிகா நான் உன்னையும் சாப்பிடணும்னு வேகமா வரும்பொழுது நம்ம டிடெக்டிவ் கூட அந்த பார்டெண்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க பெரிய துணி மாதிரி ஒண்ணுத்த வச்சு அந்த ரோபோட்டோடைய கண்ணை க்ளோஸ் பண்ண ஒரு பில்டிங்ல போய் சொருகிறாரு டொக்கிட்டோ. அதுக்கப்புறமா பின்னாடி நம்ம டாக்டர் அட்சுகோவுடைய உருவம் அவங்களும் பில்டிங் சைஸுக்கு இருக்காங்க. அந்த பில்டிங்ல சொருகி இருக்கிற நம்ம டொக்கிட்டோ ரோபோட்டை பார்த்த உடனேயுமே ஸ்டார்டிங்ல லிஃப்ட்ல மாட்டிப்பார்ல டொக்கிட்டோ, அந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதுல இருந்து அப்படியே வெளியே இழுக்கிறாங்க. அப்படியே கதை வந்து அந்த லிஃப்ட் இருந்த இடத்துக்கு போகுது. அப்படியே டொக்கிட்டோவை கட்டிப்பிடிச்சு, டொக்கிட்டோ எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இதை நான் வெளிப்படுத்தினது இல்ல, ஆனா இப்ப நான் சொல்றேன்ட்டு அவங்களுடைய லவ்வை சொல்றாங்க. இதை சொன்ன உடனேயுமே அந்த பெரிய உருவமா இருக்கிற நம்ம டாக்டர் அட்சுகோ அந்த உருவம் அப்படியே மறைஞ்சிருது. சிட்டிக்கு நடுவுல பிளாக் ஹோல் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு உருவம் எழுந்துக்குது. அது நம்ம சேர்மனோட உருவம் தான். நான் தான் இனி கடவுள், என்னால மரணத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவரு சொல்றாரு. எங்க அந்த இடம் முழுக்க அப்படியே இருட்டாயிடுது. நம்ம டிடெக்டிவ் சீஃப் பெப்ரிகா இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. அவதான் பெப்ரிகா பின்னாடி பாக்குறாங்க. டொக்கிட்டோவுடைய அந்த ரோபோட் இருக்கு. வேகமா ஓடி போய் அந்த ரோபோட் குள்ள போயிடுறாங்க. சீஃபுக்கும் நம்ம டிடெக்டிவ்க்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. திடீர்னு அந்த ரோபோடைய உடம்பு ஓபன் ஆகி அதுக்குள்ள சின்ன குழந்தையா நம்ம பெப்ரிகா அதாவது டாக்டர் அட்சுகோ இருக்காங்க. சோ அந்த குழந்தை அப்படியே எழுந்து நின்னு பக்கத்துல இருக்கிற பொருள் எல்லாம் அதோட வாயால அப்படியே உறிஞ்சிக்க அந்த விஷயங்கள் உள்ள போக அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாகுது. இதை நோட் பண்ற பெரிய மான்ஸ்டரா இருக்கிற அந்த சேர்மேனும் அப்படியே அந்த குழந்தைய பிடிக்க வர அந்த குழந்தை சேர்மேனையும் சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த சேர்மேனோட சேர்த்து இருக்கிற எல்லா இருளையும் சாப்பிட்டு அந்த குழந்தை வளர்ந்து நம்ம அட்சுகோவா ஆகுறாங்க. இதை நம்ம சீஃபும் டிடெக்டிவும் பாக்குறாங்க. பின்னாடி டொக்கிட்டோ ஒரு பெரிய ரோபோட்டா இருக்காரு. அது அப்படியே மறையுது. அதாவது என்னன்னா கனவு உலகத்திலிருந்து வந்த அந்த நைட் மேர்ஸ் மோசமான விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சு போகி கனவு உலகமும் ரியாலிட்டியும் பிரிஞ்சிருது. சோ நம்ம டொக்கிட்டோவும் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. இவர் மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லோருமே தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிற மாதிரி தான் எழுந்துப்பாங்க. பக்கத்துலயே நம்ம அட்சுகோவும் இருக்காங்க. இவங்களால ரியல் லைஃப்ல பண்ண முடியாதத கனவு உலகத்துல பண்ணணும்னு தான் பெப்ரிகா அப்படின்ற ஒரு கேரக்டர் மாதிரி அவங்க இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் ரியல் லைஃப்லயும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்க போறேன் அப்படின்னு அட்சுகோ சொல்றாங்க. அதோட அட்சுகோ வந்து டொக்கிட்டோவை லவ் பண்றாங்க. அவங்க 2 பேரும் தான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. சோ நம்ம டிடெக்டிவும் சீஃபும் அப்படியே பேசிக்கிட்டே போகும்போது உன் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சியான்னு சீஃப் கேட்க, அப்படியே கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல நம்ம சீஃபுக்கு வந்து அவருடைய டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டு தெரியறாரு. சோ அந்த நண்பருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவாவது நம்ம டைரக்டர் ஆயிருக்கணும், ஆனா போலீஸ் ஆயிட்டோமே அப்படின்ற சோகம் தான் இவ்வளவு வருஷமா இவரை சாகடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ரிஃப்ளெக்ஷன்ல இருக்கிற அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத, யோசிச்சு பாரு, நம்ம படம் எடுக்கும்போது ஒரு போலீஸ் படம் எடுக்கணும் தானே நினைச்சோம், ஆனா இப்ப நீ உண்மையிலேயே ஒரு போலீஸ். சோ படம்ன்றது படம் கற்பனை அவ்வளவுதான், ஆனா நீ ரியல் லைஃப்லயே எவ்வளவு சாகசங்களை பண்ணிருக்க, அதனால சந்தோஷமா இருன்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்ற மாதிரியே அவருக்கு தோணுது. சோ அப்படின்னா என்ன அர்த்தம், அவரோட கில்ட்ல இருந்து அவர் வெளியே வந்துட்டாரு. சோ திரும்பவும் வந்து பெப்ரிகா கொடுத்த அந்த வெப்சைட் குள்ள போலாமான்னு போய் பார்த்தா அதே பார் இருக்கு. ஆனா அங்க பெப்ரிகா இல்ல. அதுக்கு பதிலா அவங்க ஏதோ ஒரு மெசேஜை விட்டு போயிருக்காங்க போல. உங்களுக்கு படம்னா ரொம்ப பிடிக்கும்ல, கனவை பத்தி ஒரு படம் வந்திருக்கு போய் பாருங்கன்ட்டு அந்த படத்தை ரெஃபர்
ரெஃபர் பண்றாங்க. தலைவரும் ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு போல. சோ அந்த படத்துக்கு போலான்னு தியேட்டருக்குள்ள போறாரு. இந்த இடத்துலயே அந்த கதை முடியுது. சோ கனவும் ரியாலிட்டியும் தனித்தனியா தான் இருக்கணும். அது ஒண்ணா மெர்ஜ் ஆச்சுன்னா இப்படிதான். சோ நம்மளும் அப்படிதான் ரியல் லைஃப்ல ஒரு மாதிரி இருப்போம், கனவு உலகத்துல வேற மாதிரி இருப்போம். அது நம்மளுடைய அல்டர் ஈகோ. சோ அப்படிதான் நம்ம டாக்டரும் பெப்ரிகாவும் வேற வேற மாதிரி இருந்தாங்க. இன்னமும் பெப்ரிகா கனவு உலகத்துல தான் இருக்காங்களே, ஏன்னா அதுதான் அவங்களோட உலகம். நம்ம டிடெக்டிவும் என்னைக்காவது கனவுல பெப்ரிகாவை பார்க்க மாட்டோமான்ட்டு ஆளு நினைச்சுக்கிட்டு பெப்ரிகா ரெஃபர் பண்ண படத்தை பார்க்க போறாரு. அதோட இந்த டிசி மினின்ற டிவைஸ்னால இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த டெக்னாலஜியவே மொத்தமா அழிச்சிட்டாங்க. சோ இனிமே அவரவர் கனவு அவங்களுக்கு, யாரும் அடுத்தவங்களுடைய கனவுக்குள்ள போக முடியாது. சோ இதுதான் பெப்ரிகாவுடைய முழு கதையே. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதோட உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.